Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கர்த்தர் நம்மை இவ்வட்டமாக அழைத்ததற்கு நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போசனத்தில் பங்கு கொண்டு அவரை நாம் முழுமனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு நாம் கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9 நான் கொடுக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:9 வாசித்து பாருங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நெருக்கமான வேலைகளில் அவரை ஒரு பாதுகாப்பான அடைக்கலமாகவும் அசைக்க முடியாத கோட்டையாகவும் காண்கிறார்கள். அவருக்கு நாம் கொடுக்கும் கனம் உலகம் குழப்பமாக இருக்கும் போது பாதுகாப்பு மற்றும் ஆறுதலுக்காக அவரிடம் ஓடிச் செல்ல நமக்கு தைரியத்தை அளிக்கிறது. வாசித்து பாருங்கள். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். தேவன் மீது உள்ள பயமும் நம்பிக்கையும் வாழ்க்கையின் மிக கடினமான சவால்களை தாங்குவதற்கும் அவற்றை கடப்பதற்கும் இயற்கைக்கு மேலான பலத்தை அளிக்கின்றன. நமது சொந்த பலத்தில் சோதனைகளை சந்திக்க நம்மால் இயலாது என்பதால் தேவனுடைய பலனை மட்டுமே சார்ந்து நிற்க வேண்டும். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியாக இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, என் எல்லா நெருக்கமான வேலைகளிலும் எனக்கு அரணாகவும் அடைக்கலமாகவும் இருப்பதற்காக உனக்கு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அதிக பாரமாக உணரும் போதும் கவலையாக இருக்கும் போதும் என் பாதுகாப்பு உன்னிடமே மட்டுமே உள்ளது என்பதை நினைவில் கொள்ள எனக்கு உதவி செய்யும். அனைத்து சவால்களையும் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் எதிர்கொள்ளும்படி உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்து ஆண்டவரை துதிப்போமாக. நாம் இப்பொழுது ஆராதித்து அவரை நாம் துதித்து பாடுவோமாக.
வருமாறு. இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41ஆம் வசனமும், மார்க்கு 1 நற்செய்தி நற்செய்தியிலிருந்து 1ஆம் அதிகாரம் 32 34, மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 16 17 நீங்கள் வாசித்து பாருங்கள். நோய்களின் மீதான அதிகாரம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40 வாசித்து பாருங்கள். கப்பர்நாகமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதர்களை குணமாக்கிய பிறகு இயேசுவை பற்றிய செய்தி சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் பரவியது. பின்பு பேதுருவின் வீட்டிற்கு சென்று அவனுடைய மாமியை குணமாக்கின அதே நாள் ஓய்வு நாளாகும். அன்று மாலை ஓய்வு நாள் முடிந்ததும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்குவதற்காக இயேசுவிடம் கொண்டு வந்தனார்கள். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியின் மீது கைகளை வைப்பது போல இயேசு ஒவ்வொரு வியாதிஸ்தரின் மீதும் தனிப்பட்ட முறையில் கைகளை வைத்து அவர் குணமாக்கினார், சொஸ்தமாக்கினார். நோயற்றவர்களில் உடல் ரீதியான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இருந்தனர். மார்க்கு தெளிவுபடுத்துகிறார். வியாதிகள் அல்லது நோய்கள் என்னும் பிரச்சனை பாவம் மரணம் என்னும் பிரச்சனைகளோடு பின்னி பிணைந்துள்ளது. இவையெல்லாம் மனிதனுடைய வீழ்ச்சியினால் ஏற்பட்ட விளைவுகள். பாவம் நமது உடலையும் உள்ளத்தையும் ஒரே நேரத்தில் பாதிக்கக்கூடியது. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5:14 வாசித்து பாருங்கள். பாவத்திற்கு பரிகாரமாக தேவன் மன்னிப்பை வைத்திருக்கிறார். மரணத்தை ஜெயிக்க தேவன் நித்திய ஜீவனையும் உயிர்த்தெழுதலையும் வைத்திருக்கிறார். வியாதி நின்று விடுதலை பெற தேவன் குணமாக்குதலை வைத்திருக்கிறார். நானே உங்களை குணமாக்குகிற தேவன், கர்த்தர், ஆண்டவர். இவ்விதமாக தேவன் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலருக்கு ஒரு மருத்துவராகவும் குணமாக்குகிறவராகவும் தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் அவரை உண்மையாக ஆவலுடன் தேடி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த போது தேவன் அவர்களை குணமாக்கினார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். இயேசுவும் இவ்வுலக ஊழியத்தில் தேவனின் தன்மை மற்றும் குணநலன்களை பிரதிபலித்தார். தமது கிரியைகளில் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். பிசாசினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், வியாதினால் அவதிப்படுகிறவர்கள் அனைவரையும் குணமாக்குவது தேவனுடைய இருதயத்தில் உள்ள தன்மையும் நோக்கமுமாகும். மக்களின் வியாதிகளை குணமாக்குங்கள் என்பது இயேசுவின் கட்டளை. தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதில் இதுவும் ஒரு பகுதியாகும். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1, 2, 6 வாசித்து பாருங்கள். இன்றைக்கும் நமது சபையானது இயேசுவின் குணமாக்கும் ஊழியத்தை நற்செய்தி அறிவிக்கும் பணியுடன் செய்ய அழைக்கப்பட்டுள்ளது. வியாதிஸ்தர் மீது கைகளை வைத்து ஜெபித்தல். மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15, 18 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய 9ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். தெரிந்த பாவத்தை அறிக்கை செய்து வியாதிஸ்தர் மீது எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபித்தல். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 14, 16 வாசித்து பாருங்கள். மற்றும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கும் குணமாக்கும் வரத்தை பயன்படுத்துதல். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். ஆகிய வழிமுறைகளில் குணப்படுத்துதல் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யப்பட்ட வேண்டும். விசுவாசிகளாக நாம் அனைவரும், ஊழியக்காரர்களாக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அவரது சித்தத்தின்படியும் தேவனுடைய மகிமைக்காகவும் அவருடைய சுகமாக்கும் வல்லமையில் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் வியாதிஸ்தரின் சரீர வியாதியை குணமாக்கும். எல்லா சுகமாக்கும் வல்லமையும் கிறிஸ்துவிடமிருந்தே நமக்கு வருகிறது.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை நாம் எந்த அளவிற்கு துதிக்கிறோம். நீங்கள் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி நாம் மண்டியிட்டு அவரை கூப்பிடும் பொழுது, பாடுகளின் நாம் பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு அதற்கு தகுந்த பலனை தருவார். அப்படியாக நீங்கள் ஜெபிங்கள். உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் வியாதிகள் குணமாக்கும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் காரியங்கள் இரட்டிப்பாகும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக குடும்பங்கள் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கிருபையினால் நிரப்பி உங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியாக இந்த நாளை தாமி கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உங்களையும் என்னையும் அவருடைய ஆலயத்தில் கூடாரத்தில் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக எந்த அளவுக்கு அவரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு அவரை நோக்கி நாம் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அப்படியாக அந்த வார்த்தையை எந்த அளவிற்கு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் துதிக்கின்றீர்கள், அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கைக்கு கடந்து செல்வோம். வானகதந்தி மேமியாகவே தூயவர், மனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட மனமு வந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இதில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார்.
அவ்வளவே உணர்ந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காலம் என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய திருவிருந்தில் ஒரு மனதோடு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு நாம் பிரித்து பாடுவோமாக. ஆத்துமாவே கலங்குகின்றாய், நேசகேசு உன்னோடு இருக்கின்றாய். ஆத்துமாவே கலங்குகின்றாய், நேசகேசு உன்னோடு இருக்கின்றாய். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, உமது மகத்தான வல்லமையையும் அற்புதமான மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்தும் இந்த அழகான நிகழ்வுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் தேவனாக உம்முடைய மாட்சிமையையும் எங்கள் மொத்த சகோதரராக உம்முடைய மனதுருக்கத்தையும் ஒருபோதும் நாங்கள் மறவாதிருப்போமாக. மற்றவர்களுக்கு நீர் செய்தது போல் உமது குணப்படுத்தும் கரங்களை எங்கள் மீது வைக்கும்படி கேட்டுக்கொள்வதற்காக எங்கள் வாழ்க்கையில் உள்ள வலிகளுடனும் வேதனைகளுடனும் நாங்கள் இப்போது உம்மிடம் வருகிறோம். உம்முடைய வல்லமையிலும் அன்பிலும் நாங்கள் நம்பிக்கை வைத்து நீர் எங்களுக்கு வழங்கும் பரிபூரண குணப்படுத்துதலை பெற்றுக் கொள்கிறோம். பாவங்களில் மரித்தவர்கள் மீது இரக்கம் கொண்டு கிறிஸ்தேசுவில் வைக்கும் விசுவாசத்தினால் பலரை உம்முடன் நித்திய ஐக்கியத்திற்குள் இழுத்துக் கொள்ளும். நாங்கள் எதிர்கொள்ளும் கோபம், விரக்தி, பயம், கஷ்டங்கள் ஆகிய பிரச்சனைகளை சமாளிக்க நாங்கள் நாடும் பொழுதும் இடத்தில் உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவை. உமது சித்தத்தை செய்து நீர் விரும்பும் திசையில் எங்களை வழிநடத்தும். எங்கள் வாழ்க்கையில் நீர் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உமது கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.